ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. சுஜாதா அவர்களின் என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையை தொடர்ந்து அதோடைய 2ஆம் பாகமான மீண்டும் ஜீனோ அப்படிங்கிற கதையை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது மீண்டும் ஜீனோவுடைய பார்ட் 7. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். நிலாவும் ஜீனோவும் டாக்டர் ராவுடைய லேபுக்கு வந்துடுறாங்க. டாக்டர் ரா என்ன பண்றாரு, ரவி மனோவுக்கு அலர்ட் பண்ற விதமா அவங்க 2 பேருக்கும் லேப்ல நடக்கிறத லைவ் ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுடுறாரு. நிலாவை டாக்டர் ராவுடைய லேப்ல பார்த்த ரவிக்கும் மனோக்கும் செம்ம ஷாக்கு. மனோ ரொம்ப கோவப்படுறான். உடனே இவங்க 3 பேரையும் கொன்னுடலாம் அப்படின்லாம் பேசுறான். ஆனா ரவி என்ன சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவ என்ன பேசுறாங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்றான். இதே சமயம் ஜீனோ ஸ்டெல்தியா எந்த கண்காணிப்பு கேமரா கண்ணிலையும் படாம எல்லா இணைப்புகளையும் துண்டிச்சிடுது. இப்போதைக்கு ரவி மனோவால இந்த லேப்ல நடக்கிற விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ முடியாது. டாக்டர் ராவை பார்த்து ஜீனோ சொல்லுது, நீங்க செஞ்சது பச்சை துரோகம் அப்படின்னு. டாக்டர் ரா என்ன சொல்றாரு, என்ன காப்பாத்திக்க நான் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சேன் ஜீனோ அப்படின்னு சொல்றாரு. ஜீனோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணது பொறுமையா. ஏற்கனவே ரவியும் மனோவும் நீங்களும் உங்களுடைய அசிஸ்டன்ட்டும் தான் நிலாவுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப அதை கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. டாக்டர் ரா என்ன கேட்கிறாரு, சரி நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. புது பார்ட்டி ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம், நிலாவை ராணியா கண்டினியூ பண்ண சொல்லலாம், நிலா மட்டும்தான் ராணியா இருக்கணும், ரவி மனோவை அரெஸ்ட் பண்ணிடலாம், டெமோக்ரஸியே வரட்டும், அது இதுன்னு பேசுறாங்க. ஜீனோ என்ன சொல்லுது, இப்போதைக்கு வளன்னு பேச நம்மளுக்கு டைம் கிடையாது. இப்போ ரவியும் மனோவும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஆக்சஸ் மொத்தத்தையும் கட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய ஆக்சஸை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு நெயில் பைட்டிங் சீக்வன்ஸ் ஒன்று நடக்குது. யாருடைய ஆக்சஸை யார் முதல்ல கட் பண்ணுவா அப்படிங்கிறது தான் காம்படிஷன். ரவியும் மனோவும் மாளிகையிலிருந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜீனோவுடைய ஹெல்ப்போட டாக்டர் ராவும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விதி அசிஸ்டன்டோடைய டைப்போனால வருது. ஏதோ ஒரு சீக்வென்ஸ்ல ஒரே ஒரு லெட்டரை மாத்தி டைப் பண்ணிடுறான் அசிஸ்டன்ட். அதனால ரவியும் மனோவும் ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. டாக்டர் ராவுடைய மொத்த ஆக்சஸையும் கட் பண்ணிடுறாங்க. இப்பவும் ஜீனோ தான் லெவல் ஹெடடா இருக்கு. நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும், எப்ப வேணா காவல் படையினர் உங்களெல்லாம் வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரியே டாக்டர் ரா, நிலா, அசிஸ்டன்ட் 3 பேரையும் கைது பண்றதுக்கு ஒரு பெரிய படையே வருது. ஆஸ் யூஷுவல் ஜீனோ மறைஞ்சுதான் இருக்கு. ரவியும் மனோவும் ஆன்லைன்லயே இன்டராகேட் பண்றாங்க. துருவி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கொன்னுடுவோம் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஜீனோன்னு ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்ட் மயங்கி விழறான். டாக்டர் ராவுக்கு செம்ம கோவம். அவன் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான்ல, அதுக்குள்ள உங்களுடைய கார்ட்ஸ் யாரோ அவனை கொன்னுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு. நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் அது இதுன்னு பேசுறாரு. ஆனா ரவி மனோ இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதா இல்ல. இப்போ உங்களையும் நிலாவையும் கைது பண்ண போறோம். போலி நிலா தயாராக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த நிலாவை கொன்னுடுவோம். அதே மாதிரி டாக்டர் ரா, நீங்க டாக்டர் பாசுவுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களையும் கொண்டுடுவோம் அப்படின்லாம் பேசுறாங்க. போற வழியில 2 கார்ட்ஸ் பேசிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு புரியுது, இவங்கள யாருமே அசிஸ்டன்ட்ட கொல்லல. அப்படின்னா ஜீனோ தானே அதுக்கு காரணம். ஆமா, ஜீனோ தான் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மயக்க மருந்து போட்டிருந்திருக்கு. வீக்கான மயக்க மருந்து அப்படிங்கறதுனால கொஞ்ச நேரத்திலேயே அசிஸ்டன்ட் முழிச்சுக்கிறான். வழக்கமான கேள்விகள், நான் எங்க இருக்கேன், அது இது எல்லாம் தாண்டி ஜீனோ கிட்ட ரொம்ப சாரி ஜீனோன்னு சொல்றான். ஜீனோ சொல்லுது, உன்னுடைய சாரி எல்லாம் குப்பையில தூக்கி போடு, மனுஷங்களை நம்ப கூடாது அப்படிங்கறது என்னுடைய ப்ரோக்ராம்லயே இருக்கு. ஆனா இப்போதைக்கு உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இந்த அசிஸ்டன்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இவனுடைய முகம் யாருக்குமே பரிச்சயம் கிடையாது. எப்பொழுதுமே இந்த லேப்லயே இருந்ததுனால யாருக்குமே அசிஸ்டன்டோட முகம் தெரியவே தெரியாது. அதனால ஜீனோவை கூட்டிட்டு அவன் ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடுறான் இந்த லேப்ல இருந்து. ஜீனோ அசிஸ்டன்ட்ட நேரா டாக்டர் பாசுவோட வீட்டுக்கு தான் போக சொல்லுது. அங்க ஒரு சின்ன டிராமா பண்றான் அசிஸ்டன்ட். மெயின்டெனன்ஸ் மேன் மாதிரி ஆக்ட் பண்ணி டாக்டர் பாசு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அசிஸ்டன்டோட ஷர்ட்குள்ளே இருந்த ஜீனோ சைக்கிள் கேப்ல டாக்டர் பாசு போட்டுக்க போற ஒரு ஓவர் கோட்ல போய் ஏறிக்குது. டாக்டர் பாசு இப்ப நேரா ஜெயிலுக்கு தான் போக போறாரு, டாக்டர் ராவை மீட் பண்ணி நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்காக. அசிஸ்டன்ட் கிளம்பிடுறான். டாக்டர் பாசுவும் இப்ப கிளம்பணும். ஜீனோ என்ன நினைச்சிட்டு இருக்கு, அது ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஓவர் கோட் தான் போட்டுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா கடைசி நிமிஷத்துல டாக்டர் பாசு வேற ஒரு ஓவர் கோட் எடுத்து போட்டுக்கிறாரு. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜீனோ. இந்த கோட்ல இருந்து அந்த ஓவர் கோட்டுக்கு தாவறதுக்கு டைம் இல்ல ஜீனோவுக்கு. அதனால ஸ்மார்ட்டா என்ன பண்ணுது, அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சு டாக்டர் பாசு அப்படின்னு ரவியோட குரல்ல பேசுது. டாக்டர் பாசுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எங்கிருந்து இந்த வாய்ஸ் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள டாக்டர் பாசு போட்டுட்டு இருக்கிற ஓவர் கோட்குள்ளேயே ஸ்டெல்தியா ஏறிடுது. டாக்டர் பாசு நேரா ஜெயிலுக்கு தான் போறாரு. அங்க போய் டாக்டர் ராவை மீட் பண்றாரு.
டாக்டர் ரா வேண்டா வெறுப்பா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கேப்ல ஜீனோ நேரா நிலாவை போய் மீட் பண்ணி தரையோடு தரையா தேய்ச்சி வந்தாதான் உன்னை எந்த இயந்திரத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த இடத்துல இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸுமே இயந்திரங்கள் தான் அப்படின்னு சொல்லி பல வித்தைகளை காமிச்சு எப்படியும் நிலாவை டாக்டர் ரா இருக்கிற செல் கிட்டக்கு கூட்டிட்டு வந்துடுது. இங்க வந்ததும் இப்போ ஒரு புது வித்தை கத்து வச்சிருக்கே ஜீனோ, யாருடைய குரல்ல வேணா பேசுதே, அந்த மாதிரி ரவி பேசுற மாதிரியே டாக்டர் பாசு கிட்டக்க பேசுது. உடனே மாளிகைக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுது. டாக்டர் பாசு என்ன சொல்றாரு, சரி டாக்டர் ரா, நாளைக்கு சந்திக்கலாம், நான் மற்ற விஷயங்களை நாளைக்கு உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. டாக்டர் ராவையும் நிலாவையும் எப்படியோ இந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி கூட்டிட்டு வந்துடுது ஜீனோ. அப்போ வெளியே இருக்கிற ஜெயில் செக்யூரிட்டிஸ் மனிதர்கள் இவங்க 3 பேரையும் துரத்துறாங்க. ஜீனோ எப்படியோ இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு தப்பிச்சிடுது. டாக்டர் பாசு மாளிகைக்கு போறதுக்குள்ள ரவிக்கும் மனோக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிடுது. டாக்டர் பாசுவை பயங்கரமா பிளாஸ்ட் பண்றாங்க 2 பேரும். உடனே எல்லா அமைதிப்படையையும் காவல் படையினரையும் இவங்க 3 பேரையும் தேடுறதுக்கு ஏவி விடுறாங்க. அதே சமயம் ராணி நிலா மிஸ் ஆகிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. போலி நிலா பாதி தயாரா இருக்கா இல்லையா, பிசிக்கலி இந்த நிலா மாதிரியே தான் இருக்கு. அந்த நிலாவும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த போலி நிலாவை வச்சு நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஏதோ ராணி நிலா அவளுடைய ரெகுலர் ஒஃபிஷியல் டியூட்டிஸை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அதே சமயம் எல்லா காவல் படையினரும் அவங்களுடைய இயந்திரங்களை வச்சு இந்த 3 பேரையும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஜீனோ இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு டாக்டர் ரா கிட்டக்க. என்ன மாதிரியான இயந்திரங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு கேக்குது. இப்ப புதுசா வந்திருக்கிற இயந்திரங்கள்ல ஃபெரமோன் அனலைசர்ஸ்லாம் செம்மையா அப்கிரேட் ஆயிருக்கு, அதை வச்சுதான் நம்மளெல்லாம் தேடுவாங்க அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ரா. ஜீனோ ஒரு ஜீனியஸான ஒரு பிளான பண்ணுது. நிலா, நீ அந்த மரத்தை 10 தடவை சுத்தி வா அப்படின்னு சொல்லுது. அசிஸ்டன்ட்டுக்கு உடனே புரிஞ்சிடுது ஜீனோடைய பிளான். நிலா 10 தடவை ஒரு மரத்தை சுத்தி வரா. நிலா, டாக்டர் ரா, அசிஸ்டன்ட் 3 பேரும் வேறொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜீனோ அந்த மரத்துக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இயந்திரங்கள் வருது. நிலாவுடைய சென்ட்டை அனலைஸ் பண்ணி நிலா சுத்தின மாதிரியே அந்த மரத்தை சுத்தி சுத்தி வருது அந்த இயந்திரம். இந்த கேப்ல அந்த இயந்திரத்துக்குள்ளேயே ஜீனோ போய் எல்லா கனெக்ஷன்ஸையும் கடிச்சு வச்சிடுது. இயந்திரம் பழுதாயாச்சு. சுத்தி இருக்கிற காவலர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதேதான் எல்லா இயந்திரங்களுடைய கதியும். இது ரவி மனோ கிட்ட சொல்றாங்க. ரவிக்கும் மனோக்கும் ரொம்ப ஆச்சரியம். எப்படி அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு இயந்திரம் பழுதடையும் அப்படின்னு கேக்குறாங்க. உள்ள இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் ஏதோ ஒரு மிருகம் கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த போலீஸ். ரவிக்கும் மனோக்கும் ஒரே சந்தேகம்தான், ஜீனோ உயிரோடு தான் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மனோ தான் ஜீனோவை நினைச்சு ரொம்ப பயப்படுறான். ஏற்கனவே ஒரு தடவை ஜீனோ கையால லேசர் குத்து வாங்கினதுனாலோ என்னவோ தெரியல. நாடு முழுக்க தேடுங்க, மூளை முடுக்க விடாம தேடுங்க, அந்த 3 மனிதர்களும் ஒரு இயந்திர நாயும் கண்டிப்பா கேப்சர் செய்யப்பட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த 4 பேரும் மறுபடியும் கைதாவாங்களா? பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.